ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா 2024 பில்லி சுனியமா ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்பலை, நீங்கள் நம்புறீங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரியோ தமிழ் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு வந்தால் நம்ம வீட்டுக்கு கதவு யாரும் டொக்கு டொக்குன்னு தட்டுறாங்க. யாரா இது டொக்கு டொக்குன்னு தட்டுறது? நம்ம 8 மணிக்கு தூங்குற ஆளை எழுந்துக்கிற ஆளை போய் 6 மணிக்கு எழுப்புறாங்க. யாருன்னு போய் கதவு திறந்து பார்த்தா என் பெரிய மாமனார். ஃப்ரெண்ட்ஸ், என்ன இங்கே வந்திருக்குப்பா, என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நீ வாயேன்றாரு. என்ன ஆச்சு, என்னன்னு சொல்லு, என்ன பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை நீங்கள் வாயன்னு கையோட என்ன வலிச்சிட்டு போகிற. அங்கே போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேப்பர்களில் ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு விபூதியும் மஞ்சளும் குங்குமம் தூவி இருந்தது. அது கரெக்டாக கேட்டு வாசல்ல. இது நான் வீடியோக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே நான் அதை நாங்கள் பார்த்தேன். அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த வீடியோ. வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. என் பெரிய மாமனார் என்ன பண்ணால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சார். அவங்களுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியல. யார் வந்தாங்க, எத்தனை மணிக்கு வச்சாங்க, எதுவுமே தெரியல. கரெக்டாக கரெக்டாக கேட்டாண்டே இருக்குது. அவர் கேட் ஓப்பன் பண்ணவே முடியல. இன்னொருத்தரை கூப்பிட்டு தான் கேட் ஓப்பன் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோயிலில் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் காலையிலே போயிட்டு கோயிலில் போயிட்டு ஐயர் இருந்தார். ஐயரை கேட்டதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஐயர் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, அது கொண்டு எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அது எரிக்கிற வரைக்கும் அதில் ட்விஸ்ட்டே இல்லை. அது எரிக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, என் மாமனார் அதை எடுத்து எரிக்கும் போது ஒரு 3 ஆணி, எப்படி சொல்கிறதுனா ஸ்டார் ஷேப்பில் வந்து 3 ஆணி குத்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்குன்னு எனக்கும் புரியல. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அது பார்த்ததுக்கப்புறம் தான் புரியல 3 ஆணி குத்திருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் என்ன பண்ணாருன்னா, அதை போட்டு எரிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எரிக்கிற வரையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வாங்க. குடும்பத்துக்கு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். குடும்பத்துக்கு செஞ்ச மாதிரினா குடும்பத்துக்கு செஞ்ச மாதிரி இல்லை, விளையாட்டுக்கு செஞ்ச மாதிரி இல்லைன்றியா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை? எனக்கு அது இன்னும் புரியல. அவரும் வந்து தனியாக தான் இருக்கார். அவருக்கு வந்து ஒய்ஃப் இறந்து இப்போ 1 இயராக தான் ஆகுது. குழந்தைங்க இல்லை, நாங்கள் தான் அவங்கள பார்த்துட்ருக்கோம். எல்லாமே நாங்கள் தான் செஞ்சிட்ருக்கோம். அதனால எனக்கு ஒன்றுமே புரியல. யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு கெஸ் பண்ணுறது கூட இல்லை. ஏன்னா அவங்க சைடு ரிலேஷன் கிட்டலாம் அவங்க அந்தளவுக்கு டச்சே கிடையாது. இப்போதைக்குன்னு பார்த்தோன்னா நானும் என் ஹஸ்பண்டு, என் மாமியார் மாமனார் மட்டும் தான் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு உறவுன்னு சொல்லிட்டு. இது விளையாட்டுக்கு பண்ணாங்களான்னு தெரியல, இல்லை உண்மையாகவே தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அவர் வேறு அந்த காலத்து ஆளா அது சும்மா தொட்டதுக்கெலாம் பயப்படுற ஆள் வேறு. எப்படி சொல்கிறது, கோல்டு ஆகிட்டா கூட எனக்கு என்னமோ ஆகிடுமோன்னு பயப்படுற ஆள். கொஞ்சம் வயசான ஆள் தான். ஆனால் அவரே சொல்லியிருப்பாருப்பாங்க அந்த வீடியோவில் வந்து 3 ஆணி வந்து குத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துன்னு அவருக்கு இன்னமும் பயம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது உண்மையாக போயான்னு தெரியல. உங்களுக்கு யாரா தெரிஞ்சதுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.